ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். இந்த வீடியோவுல டீப் சீக்க யூஸ் பண்ணிட்டு எப்படி மணி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது வந்து நீங்க இத எப்படி பார்க்கணும்னா, இந்த ஏஐ மாடல் வந்து அக்யூரேட் ரிசல்ட்ஸ் வந்து அக்யூரேட்டா இந்த பேரே பாருங்க டீப் திங்க் அதாவது டீப் சீக்னோடு சொன்னா, நீங்க டீப்பா ஒரு விஷயத்த தேடும். அதாவது ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கிறதுல வந்து டீப்பான விஷயங்கள். நான் லைவ் ரிசல்ட்ஸே போட்டிருந்தேன். அந்த லைவ் ரிசல்ட்ஸ்ல ஜெமினி அதே மாரி ChatGPT-ய விட ஹை அக்யூரசியான ஒரு ரிசல்ட்ஸ வந்து இது தருது. ஓகே. ஸோ இது அதே மாரி இத யூஸ் பண்றதுக்கு வந்து நீங்க ChatGPT வந்து பேமெண்ட் மெத்தட் இருக்குது. இது ஃப்ரீ மெத்தட் ஃப்ரீயா தான் இப்ப யூஸ் பண்ண இது பண்ணுங்க. பட் ஃபியூச்சர்ல கட்டாயம் இது வந்து பெய்டா மாறும். அதே மாதிரி இதுல பெய்ட் வெர்ஷன் நீங்க ChatGPT-யோட கம்பேர் பண்ணக்குள்ள குறைவா தான் வரும். அண்ட் மார்க்கெட்ல சொல்றாங்க. என்ன ரீசன்னா, ChatGPT டெவலப்மென்ட்க்கு வந்து நிறைய செலவு செஞ்சதால, அத வந்து ரிகவர் பண்றதுக்கு வந்து இப்படி தான் ரிகவர் பண்ணுவாங்க. ஓகே. ஆனா இதுக்கு வந்து கம்பேர் பண்ணக்குள்ள செலவு குறைய. ஸோ அதனால அவங்க இது பண்ணுவாங்க. பேமெண்ட் குறைத்து எடுப்பாங்க. ஓகே ரைட். இதில் நீங்க Instagramல இந்த வீடியோ பார்த்துருக்கிறார்கள். ஃபுல் வீடியோக்கு TikTok நீங்க வெல்த் ஃபியூச்சர் அகாடமில TikTok சேனல்ல அல்லது YouTube சேனல்ல பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபுல் வீடியோஸ் இருக்குமா. ரைட். இத யூஸ் பண்ணிட்டு நம்ம எப்படி மணி மேக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சொல்லி பார்ப்போம். இத நிறைய வழிகள் நீங்க எப்படி ChatGPT-ய யூஸ் பண்ணிட்டு மணி மேக் பண்றீங்களோ, அதே மாரி இதே அந்த அதே வேஸ்கள நீங்க இங்க யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து நாலேட்ஜும் கொஞ்சம் கூடும். இத எப்படி உங்கள பாக்குதுன்னோடு சொன்னா, நீங்க ஒரு ஒரு அ அசிஸ்டன்ட் ஒரு ஆள, அதாவது உங்களுக்கான ஒரு அசிஸ்டன்ட் எந்த ஒரு தேவைக்கான நீங்க ஸ்டூடெண்ட்டா இருக்கலாம், அல்லது வந்து ஒரு பிசினஸ் ஓனரா இருக்கலாம், அல்லது வந்து ஒரு அ நீங்க ஒரு கொப்லரா இருக்கலாம். நீங்க எந்த ஃபீல்டுல இருந்தாலும், நீங்க இத ஒரு அசிஸ்டன்ட்டா உங்களோட பாக்கெட்லயே வச்சுட்டு இருக்கிற மாரி ஒரு ஃபீல் ஒண்ணு இது தரும். ஓகே. ஸோ அந்த வகையிலான ஒரு அ சரியான இது ஏன்னா இந்த ஏஐ மாடல வந்து நீங்க இந்த இப்ப இந்த குறிப்பிட்ட 2, 3 நாட்களுக்குள்ள பெரிய ஃபேமஸா இது பண்றாங்கன்னு ஒரு சொன்னா, அந்த யூசர் அவ்வளவு சாட்டிஸ்ஃபைட் ஆயிருக்காங்க. அதான் மறைமுகமான விஷயம். ஓகே ரைட். நாங்க ஆன்லைன் ஜாப் ஒண்ணு கிளாஸ் ரன் பண்றோம். ஸோ அதில நீங்க ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். இங்க ஜாப்ஸஸ் வந்து எல்லாமே ஈஸியான ஜாப் வந்து நீங்க ஜாயின் பண்ணதுமே வொர்க் அவைலபிளா இருக்கும். அத எடுத்து வொர்க் பண்றது தான். ஓகே. இதில வந்து நீங்க எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்ல. ஏன்னா ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் இதுகள் தான். ஸோ இது வந்து நாங்க ஒரு கம்யூனிட்டிய கிரியேட் பண்ணிட்டு, அந்த கம்யூனிட்டில உங்களுக்கு ஏ டூ இசட் கைட வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ரொவைட் பண்ணுவோம். அத நீங்க இது பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி ஒரு மெச்சூர்டான இதில நீங்க ஒரு கைடன்ஸ் தேவைன்னு யோசிக்கிறார்கள் எல்லாரும் தாராளமா இதில ஜாயின் பண்ணுங்க. இதில நாங்க என்ன பண்றோம்னு சொன்னா, காப்பி பேஸ்ட் ஜாப் டாஸ்க் அதே மாரி டைப்பிங் ஜாப், சோசியல் மீடியா டாஸ்க், டேட்டா கலெக்ஷன் ஜாப், ஏஐ ஆர்டிக்கல் ரைட்டிங், ஏஐ ஃபோட்டோ, வீடியோ செல் ஜாப்ஸ், அதே மாரி ஃப்ரீலான்சர் ஜாப் இந்த ஜாப்ஸ் எல்லாம் நம்ம இதில ப்ரொவைட் பண்ணுவோம். இது ஸ்டாண்டர்ட் குரூப், பிரீமியம் குரூப்னு 2 குரூப் இருக்கும். இந்த பிரீமியம்ல தான் இந்த ஏஐ ரிலேட்டடானது வரும். அதே மாரி எங்களுடைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஓவர் 100 மில்லியனுக்கு மேல மணி மேக் பண்ணிருக்காங்க. லோக்கல் கவர்ன்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் இன்ஸ்டிடியூட் 5+ இயர்ஸா பிசினஸ்ல இருக்கிறோம். 1400+ மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. உங்களோட வொர்க்கிங் ஸ்கில்லுக்கு ஏற்ற மாரி ஏர்னிங் டிபெண்ட் ஆகியிருக்கும். ஓகே. வொர்க் பண்ணணுமா? இங்க வொர்க் பண்ணணும். அதுக்குரிய கைடன்ஸ நாங்க ப்ரொவைட் பண்ணுவோம். அதே மாரி ஸ்டார்ட் வொர்க் யுவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்தே வொர்க்க ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம். மந்த்லி அண்ட் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் போடுவோம். அதே மாரி நீங்க மொபைல்லயே வொர்க் பண்ணிக்கொள்ளலாம். 100% ரிஸ்க் ஃப்ரீ ஜாப். எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்ல. நீங்க பை பண்ணணும், செல் பண்ணணும், கஸ்டமரோட பேசணும். அவங்கள டிபெண்ட் ஆகி இருக்கிற மாரி இல்ல. நீங்க எத்தன பேர் ஜாயின் பண்ணாலும் அங்க ஜாப்ஸ் இருக்கும். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாரி ஃபியூச்சர்ல ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுவாங்க. யூ கேன் வொர்க் பார்ட் டைம் ஆர் ஃபுல் டைம். நீங்க பார்ட் டைமோ, ஃபுல் டைமோ உங்களோட தேவைக்கு ஏற்ற மாரி நீங்க வொர்க் பண்ணி கொள்ளலாம். ஃபுல் ஃப்ரீடமா உங்களோட வொர்க்ல நீங்க எனி டைம், எனிவேர், எனி அமௌண்ட் நீங்க இது பண்ணி கொள்ளலாம். உங்களுக்குன்னு ஒரு பொஸ் ஒண்ணும் இல்ல. பொஸ் இல்லையா? உங்களுக்கு நீங்க தான் உங்களோட வேலைக்கு பொஸ். இதுல நிறைய ப்ளஸ் இருக்கு. அத நீங்க உணர்ந்து கொண்டீங்கன்னா சரி வீட்டுக்கு இருந்தே வொர்க் பண்றது. அதேபோல ஜாயின் வாட்ஸ்அப் குரூப் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. கிளாஸ் அட்மின் நம்பர் இருக்குது. அத கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நிறைய ப்ரூஃப்ஸ் ஒவ்வொரு ஸ்டூடண்ட்ஸும் ஒவ்வொரு மாரி ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ, அதில ப்ரூஃப்ஸும் இங்க ஷேர் பண்றோம். அதே மாரி புது புது சில வெப்சைட்ஸ்களும் நம்ம இது பண்ணுவோம். இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஸ்டூடண்ட்ஸோட ஏர்னிங்ஸ் வந்து டிபெண்ட் ஆகுது. அவங்களோட எஃபோர்ட்டுக்கு ஏற்ற மாரி. ஓகே. அதே மாரி மொபைல யூஸ் பண்ணிட்டே வீட்டுக்கு இருந்து ஏர்ன் பண்ற மாரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியும் இதில இருக்குது. அத நீங்க ட்ரை பண்ணிக்கொள்ளுங்க. தயவுசெய்து இந்த மேஜிக் காட்டுற, அதே மாரி ஓவர் நைட்ல ரிச் ஆக்குற, வேலை குறை இருக்கணும், காசு கூட இருக்கணும், இந்த மாரி இல்லாம மார்க்கெட்ல எப்படி ரியலான ஆன்லைன் மணி மேக்கிங் நடக்குதோ, அதத்தான் நம்ம சொல்லுவோம். ஓகே. நீங்க ஹை லெவல் நான் வேலை நீங்க இப்போ உதாரணத்துக்கு $100 வேலை எடுத்து செய்றீங்கன்னு சொன்னா, $100 வேலை அந்த அ அதுக்கேற்ற மாரி ஹார்டா இருக்கும். ஓகே. $0.01 வேலை அதுக்கேற்ற மாரி ஹார்டா இருக்கும். ஈஸியா செய்து ஏர்ன் பண்றது தான் புத்திசாலித்தனமா.
ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமில் இதுதான் இருக்கும். இப்படி இதில் 1700 ப்ளஸ் ப்ரூஃப்ஸ்கள் இருக்குது. 7 மாதங்கள் நீங்கள் இதை செக் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த குரூப்பில் ஆக்சஸ் வந்து இந்த சேனல் ஆக்சஸ் ஃப்ரீ தான். இதை டிக்டாக்ல பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா பயோவில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஜாயின் டெலிகிராம் சேனல் லிங்க்னு அதில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுவோம். அதே மாதிரி சில யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் நான் அங்கே ஷேர் பண்ணுவேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாம். ஃப்ரீ ஆக்சஸ் தான். அதே மாதிரி இங்கே வாட்ஸ்அப் கண்டெக்ட் இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கொள்ளுங்க. கிளாஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள். அதே மாதிரி வாட்ஸ்அப் பண்ணுறது ஈஸி. எனக்கு கால் பண்ணுறதை விட கம்யூனிகேஷனுக்கு. மற்றது வந்து இதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்கள் இங்கேயும் ஷேர் ஆகும். அதே போல் நீங்கள் யூடியூபையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. எங்கன்னா இங்கேயும் நாங்கள் வீடியோஸ்கள் ஷேர் பண்ணோம். அதே மாதிரி இதில் பிளேலிஸ்ட் இருக்குது. இந்த பிளேலிஸ்ட்டில் ஏஐ டூல்ஸ், அதே மாதிரி ஃப்ரீ ஆன்லைன் ஜாப், அதே வேஸ், அதே மாதிரி ஆன்லைன் மணி மேக்கிங் வேஸ், எங்களோட பாடநெறியில் எவ்வாறான வேலைகள் காணப்படுங்கிற கன்செப்டில் இதில் சொல்லுவோம். இதை நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாமா? ஓகே. அதே மாதிரி கூகுளில் வந்துட்டு வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு சர்ச் பண்ணிங்கன்னா சோஷியல் மீடியா லிங்க்ஸ் இங்கே ஷோ ஆகும். உங்களுக்கு எது ஒர்க் ஆகுதோ செட் ஆகுதோ அதை செக் பண்ணி கொள்ளலாம். இந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், குவாரா, டிக்டாக், த்ரெட்ஸ், லிங்க்டின், எக்ஸ், அதே மாதிரி மீடியம், டெய்லி மோஷன், தம்பலர், எல்லா சோஷியல் மீடியாவும் ஷோ ஆகும். செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இமேஜஸில் எங்களோட யூசர் ஏர்னிங் ப்ரூஃப்ஸ்கள் இங்கே ஷோ ஆகும். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி மேலே கேட்டகரி ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், ஸ்டூடெண்ட் ஏர்னிங், வாட்ஸ்அப் குரூப், வாட்ஸ்அப் சேனல், ஜாப்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், வெல்த் ஃபியூச்சர் இப்படி இன்னொரு சொல்லி டிரான்ஸ்கிரிப்ஷன், நிறைய விஷயங்கள் இதில் உங்களுக்கு கேட்டகரியா வைஸாக ஷோ ஆகும். அதையும் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி வீடியோஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓவராலாக நாங்கள் ஷேர் பண்ணிக்கிற வீடியோஸ்கள் இங்கே ஷோ ஆகும். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். யூசர்கிட்ட கூடுதலாக எங்கேஜ் ஆகின வீடியோவும் இங்கே ஷோ ஆகுமா? ஓகே, ரைட். நம்ம கன்செப்டுக்குள்ளே போவோம். நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால், நம்ம ஒர்க் பண்ண போகிற வெப்சைட் வந்து ப்ராம்ப்ட் பேஸ். அதாவது இங்கே என்னன்னு சொன்னால், இங்கே மிட்ஜேர்னி, சாட்ஜிபிடி, டெய்லி, ஷோரா, ஃப்ளக்ஸ் இப்படியான சில இமேஜ் ஜெனரேஷன், வீடியோ ஜெனரேஷன் சைட்ஸுக்கு இங்கே பாருங்கள். டெய்லி, மிட்ஜேர்னி தான் ஐடியோகிராம், ஃப்ரீ, பெய்டு இப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்து ஆக்கலாம். இதில் நிறைய டிப்ஸ் இருக்குது. நீங்கள் படிச்சுக்கொள்ளுங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த மிட்ஜேர்னி வர $4.9 இது பண்ணிருக்காரு. இவருக்கு சுமார் 1400 சேல்ஸ் வந்து நடந்திருக்குது. ஓகே, 4.9 1400 இது ஒரு $6800. இதை வந்து நீங்கள் 300ஆல் பெருக்கினீங்கன்னு சொன்னால் 20 லட்சம் ரூபா வரைக்கும் இதில் இப்போ ஹொட்டாக போயிட்டுருக்கிற வெப்சைட்ஸா இது. அதே மாதிரி ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணி அதில் ஏர்ன் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் இவங்க என்னன்னு சொன்னால் அதை வச்சு வந்து கூடுதலாக தான் ஏர்ன் பண்ண பார்ப்பாங்க. அந்த மெயினாக அதுதான் பொதுவாக இதில் இருக்கிற கன்செப்ட். அதை புரிஞ்சுக்கொண்டீங்கன்னா சரி. இதில் நான் ஒரு ப்ரூஃப் ஒன்று போட்டிருப்பாரு, நீங்கள் பாருங்கள். இதில் வந்து இவர் ஏர்ன் சொல்லிருக்காரு பாருங்க. திஸ் இஸ் மை செகண்ட் வித்ட்ரோவல் வித் நியூ அக்கௌண்ட். அந்த விஷயத்தை விளையும் கொண்டீங்கன்னா சரி. அதை நான் சொல்லியிருப்பேன். ஒரு நாலேஜ், அதாவது நீங்கள் டாக்டர் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் இன்ஜினியர் படித்து உங்களோட ஏர்னிங்ஸை கூட்டுறல. நீங்கள் டாக்டராக இருந்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா சில விஷயங்களை யோசிச்சு இது பண்ணீங்கன்னு சொன்னால் சரி. ஓகே, ரைட். ஸோ இப்படி இவங்க இது பண்ணுறாங்க. இதில் எத்தனை ப்ராம்ப்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இவர்கிட்ட நிறைய வெரைட்டி ஆஃப் ப்ராம்ப்ட்ஸ் இருக்குது. இந்த ஐடியோகிராம் இது ஃப்ரீ டவுன்லோட். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இவர் $3.99 361 சேல் நடக்குது. இது பெசிவ் இன்கம். இது சேல் ஆக ஆக உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்துகிட்டே இருக்குமா. பெசிவ் இன்கம். நீங்கள் இதை க்ரியேட் பண்ணுறது வெரி ஈஸி. நீங்கள் தாராளமாக செல் பண்ணலாம். அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் டெக்ஸ்ட் டு வீடியோ ப்ராம்ப்ட்டும் இது பண்ணலாம். ஓகே, அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு அதுலேருந்து எந்த வகையில் உங்களால் ஏர்ன் பண்ணிடுமோ அந்த வகையில் எல்லாத்துலேயும் நீங்கள் தாராளமாக ஏர்ன் பண்ணிட்டு வரலாமா. இந்த 5 ஸ்டாரில் மிட்ஜேர்னியில் $3.99. ஓகே, இவர் 2300க்கு மேலே சேல்ஸ் நடத்திருக்கிறாரு. $3.99. ஓகே, 2300 ப்ளஸ் சேல்ஸ். அதில் வந்து $3.99. ஸோ இதை வந்து நீங்கள் 300 பிரிக்கிறீங்கன்னா உங்களோட நாடு 27 லட்சம் ரூபா. ஓகே, இது என்னென்னா இந்த ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்கன்னு ஏர்ன் பண்ணிவிட்டு எடுக்கிறது வந்து என்ன மெயின்னா, நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு பிறகு அது உங்களோட மெயின் சோர்ஸாக மாறுதலோ அதான் பெரிய விஷயம். அந்த ஏர்னிங் சோர்ஸ் அவங்கள மாற்றி எடுக்கிறது. இப்போ நம்ம இதுவரையும்
பார்த்தத இதுவரையும் எவ்வளவு ஏர்ன் பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்க்குறத விட இதுக்கு பிறகும் அவருக்கு ஒரு இது ஒன்று கொண்டு வரும். அதான் இதில் இருக்கிற மெயினான விஷயமா. ஓகே, இவங்களாம் டாப் செல்லர்ஸ். இது லான்ச் ஆகினோடனே தெரிஞ்சாக்கள் நீங்களும் தாராளமாக ட்ரை பண்ணி கொள்ளலாமா. ஓகே, அதே மாதிரி நீங்கள் கிரியேட்டர்ஸை இப்போ இதில் நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க. லைக் வந்து நீங்கள் ஃப்ரீலான்சிங் வெப்சைட் மாதிரி தான். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சில ஆட்கள் என்ன செய்வானுங்கன்னா உங்களை ஹையர் பண்ணுவாங்க. நீங்கள் எனக்கு ஒவ்வொரு நாளைக்கும் இத்தனை கிரியேட் பண்ணி தாங்கன்னு. அதில் எப்படி ஸ்மார்ட்டான விஷயங்கள் அது என்னென்னா எல்லா கன்செப்ட்லேயும் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு ப்ரூஃப் ஒன்று நீங்கள் பாருங்கள். இந்த ப்ரூஃப் வந்து இவர் என்னென்னா நம்ம ஒர்க்கிங் வெப்சைட்ஸில் வந்து நம்ம வந்து என்ன செய்வோம், வேலை செஞ்சு தான் ஏர்ன் பண்ணுவோம். வேலை கொடுத்து எப்படி ஏர்ன் பண்ணுறாங்கன்னு யோசிக்கலாமா? அப்படி ஏர்ன் பண்ணவர் தான் இது. அதே மாதிரி தான் நீங்கள் செல் பண்ணி ஏர்ன் பண்ணலான்னு சொல்கிறீங்க. பை பண்ணி எப்படி ஏர்ன் பண்ணுற? இப்போ இவர் செல் பண்ணிட்டு இத்தனை டாலர் ஏர்ன் பண்ணுறாருண்டா அதை பை பண்ணுறவன் அதோட கூடுதலாக தான் ஏர்ன் பண்ணுவான். அது அவனுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் ஒன்று இருக்குது. அது நமக்கு தேவையில்லை. அதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லை. செல் பண்ண போகல. ஓகே, நீங்கள் அதில் யோசிச்சிங்கன்னா செல் பண்ண மாட்டீங்க. அதெல்லாம் நம்ம அதை பிறகு பார்ப்போம். ஓகே, இதை நம்ம எப்படி செட் பண்ணலாம்? இந்த ப்ராம்ப்ட் எங்கே எடுக்கலாம்னா நீங்கள் அப்போ தான் நம்ம DeepSeek யூஸ் பண்ண போகிறோம். DeepSeek வந்து நான் ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று வச்சுருக்கேன். இதில் டீப் திங்க் R1 இதைத்தான் கொடுக்கணும். சர்ச்சை கொடுக்க வேணாம். அதே மாதிரி உங்களுக்கு சில ஆட்களுக்கு இதை யூஸ் எல்லா பக்ஸும் எல்லா மீது இருக்குது. இது ப்ளஸ் மைனஸ்ன்னு ஒரு சொல்லி எல்லாத்துலேயுமே இருக்குது. நீங்கள் எந்த ஒரு இதை எடுத்தாலும் ப்ளஸ் மைனஸ் இருக்கும். நம்ம ப்ளஸ்ஸை பார்த்து தான் என்ன செய்வோம், அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று வச்சிருக்கிறேன். அந்த ப்ராம்ப்டை இதுக்கு நான் இன்க்ளூட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஐ வாண்ட் டு கிரியேட் ஸ்டனிங் AI இமேஜஸ் இன் Midjourney. நீங்கள் எதுவும் வேணாலும் கொடுக்கலாம். ஸோ கிரியேட் ஹை 10 குவாலிட்டி ப்ராம்ப்ட்ஸ். நான் 10 போட்டிருக்கேன். நீங்கள் 20 எனிதிங் கொடுக்கலாம். ப்ராம்ப்ட்ஸ் ஃபார் கிரியேஷன். ஓகே, ரைட். கொடுத்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். டீப் திங்கிங்கை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். ஸோ இது ஆன்சர் பண்ணுது. இந்த ஆன்சர் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் எப்படி ஒரு டீச்சர் உங்களுக்கு படிப்பிக்கிற டீச்சர்ஸ்கிட்ட வந்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்கும்போது அந்த கேள்விக்கு அவங்க ஆன்சர் பண்ணுறாங்க. டைரக்ட் ஆன்சர் பண்ணுறாக்கள் தான் ChatGPT. இவங்க என்ன செய்கிறான்னா அது சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இதை என்ன செய்கிறாங்க, இதை கிரியேட் பண்ணி தரேன். இப்போ பாருங்கள், நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் நான் இதை லைவாக செக் பண்ணி பார்ப்போமா. இப்போ 10 ப்ராம்ப்ட் இதை நீங்கள் பாருங்கள். சைபர் ஹன்னியோன், அதே மாதிரி என்கேஜ் கிறிஸ்டல் கேன்வாஸ். இப்போ அதே நான் ப்ராம்ப்டை நம்ம தார ப்ராம்ப்டை நம்ம செக் பண்ணி பார்ப்போமா. அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஓவராலாக வந்து இது நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்து அந்த ப்ராம்ப்ட் பேஸ்டு வெப்சைட் இருக்குது. இதில் உங்களுக்கு கூடுதலாக செல் நடக்குது. நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்கலாம். அந்த ஃப்ரீயாக கொடுக்குறத நீங்கள் இப்படி கொடுக்கலாம். அது சம்மந்தமாக கொஞ்சம் டீப்பாக இது பண்ணிக்கொள்ளுங்க. நான் செல் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நம்மளுக்கு மெயின் வந்து இந்த DeepSeek எப்படி யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ரைட். ஸோ இதை வந்து நம்ம இது ப்ராம்ப்டில் கொடுத்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி பாருங்க. இது நீங்கள் யூஸ் பண்ண போக்குள்ள, நீங்கள் ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணக்குள்ள அந்த விஷயத்தோடு சேர்த்து உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை சொல்லுது. ஓகே, மேலே நிறைய விஷயங்கள் சொல்லுது பாருங்க. டிப்ஸ் ஃபார் கஸ்டமைசேஷன் அட் பராமீட்டர் லைக் ஃபார் Midjourney லேட்டஸ்ட் மாடல் ஃபார் வைட் ஸ்க்ரீன் யூஸ். நான் ஒரு விஷயம்தான் கேட்டேன். பட் எனக்கு வந்து அது சம்மந்தமாக அது இல்லாமல் நிறைய விஷயங்கள், நிறைய நாலேஜ் எங்களுக்கு தருது. டீப்பாக இதை வந்து திங்க் பண்ணுது. ஓகே, ரைட். அதே மாதிரி யூஸ் கீவேர்ட்ஸ் லைக் நான் விட்ட பிழைகளையும் எனக்கு நான் கேட்டதை சொல்லிட்டு இந்த பிழை என்னங்கிறதையும் சொல்லுது. நீங்கள் இதை சரியாக ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும். இதை நீங்கள் எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத நீங்கள் இது பண்ணீங்கன்னு சொன்னால் சரி. ஓகே, Unreal Engine 5 for மாடர்ன் ரியலிசம். மாடர்ன் ரியலிசத்துக்கு நீங்கள் எப்படி கீவேர்ட் சினிமேட்டிக் லைட்டிங் இதெல்லாம் அந்த சினிமேட்டிக் லைட்டிங் எல்லாம் நீங்கள் அந்த வேர்டில் போடலாம். கீவேர்டில் இன்னும் இதாக வரும். எக்ஸ்பெரிமெண்ட் வித் ஆர்டிஸ்ட் ஸ்டைல் பை ஜேம். இது எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இதில் சொல்லுது. ஓகே, ரைட். நம்ம ஒன்றும் இல்லை. நான் ஒரு ப்ராம்ப்ட் மட்டும் எடுத்து நான் இந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணிவிட்டு நான் வந்து லியோனார்டோவில் போட போகிறேன். பிரச்சனை இல்லை, நீங்கள் எது வேணாலும் போடலாம். நான் இதில் வந்து லியோனார்டோவில் இமேஜ் கிரியேஷன் ரோட் இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் அந்த ப்ராம்ப்டை வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன்னா ரைட். ப்ராம்ப்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் கிரியேட் கொடுக்குறேன்னா பார்ப்போம் இமேஜ் எப்படி வருதுன்னு. ஸோ இங்கே என்னென்னா நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் படிக்க போகக்குள்ள A to Z படிக்கணும். அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் ஒரு ஃபோக்கஸ் வச்சுருப்பீங்க. அந்த ஃபோக்கஸை நீங்கள் ரீச் பண்ண மட்டும் நீங்கள் நல்ல ஒரு இதாக இருக்கணும். இங்கே பாருங்கள்,
எப்படி இமேஜ் ஜெனரேட் ஆகிருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இதில் வந்து ஃப்ரீ தான், நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம், இது பண்ணிக்கொள்ளலாம். இது இல்லாமல் நீங்கள் இன்னுமே நல்ல இதாக நீங்கள் இது பண்ணுறேன்னா, இந்த நான் கொடுத்தேனே இவங்களுக்கு ஒரு கொமாண்ட் ஒன்று கொடுத்தேனே, இதை வந்து இன்னும் நீங்கள் இது பண்ணலாம். அதாவது இப்போ நீங்கள் என்ன வெரைட்டியா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் சினிமேட்டிக் நோடு சொன்னால் சினிமேட்டிக், எனிம் நோடு சொன்னால் எனிம், இப்படி நோடு சொல்லி உங்களோட ப்ராம்ப்டை நீங்கள் விஷயம் தெரிஞ்சாங்களுக்கு உங்களுக்கு இன்னும் நல்லா கஸ்டமைஸ் பண்ணிங்கன்னா சரி. இது நார்மல் ஒரு கொமாண்ட் தான், இது ப்ராம்ப்டை நான் கொடுத்துருக்கிறது. பட் நீங்கள் வந்து நல்ல ஒரு இதாக கொடுக்கலாம். ஓகே, இது ஃபாரஸ் கார்டியன். ஓகே, இதை கொடுத்து பார்ப்போம். இதை காப்பி பண்ணிவிட்டு நாங்கள் இங்கே வந்துட்டு செலக்ட் ஆல் கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணினோம்னா ஜெனரேட் கொடுத்தோம்னா சரி. ஓகே, லியானார்டோ நல்லது. நீங்கள் லியானார்டோயோ அல்லது வந்து நம்ம மிட்ஜேனியை தானே இது பண்ணால், அது மிட்ஜேனியை பேஸ் பண்ணி தான் எழுதியிருக்கும். அது வந்து இதுக்கு இதாகுது. பட் நான் ப்ராம்ப்டை வந்து உங்களுக்கு இது பண்ணுறேன். இதில் நிறைய டிப்ஸ் இருக்குது, அதை நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு சொல்லுவேன்னா. ஸோ பாருங்கள் எப்படி குவாலிட்டியாக எப்படி ஒரு இதாக இருக்குன்னு ஒரு சொல்லி பாருங்கள். ஓகே, ஸோ நீங்கள் என்னன்னு ஒரு சொன்னால் இங்கே ஒர்க் பண்ணுறது, அதே மாதிரி இந்த ஆன்லைன் டூல்ஸை யூஸ் பண்ணுறது வந்து உங்களோட தனிப்பட்ட ரீதியான ஸ்கில்லை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகே, நம்ம ஒரு ஐடியா சொல்லுவோம், அந்த ஐடியாவிலேருந்து உங்களை நீங்கள் பில்டப் பண்ணுற மாதிரி இருக்குமா. ஓகே, ஸோ இப்படி நீங்கள் உங்களுக்கு எத்தனை ப்ராம்ப்ட் தேவையோ அத்தனை ப்ராம்ப்டை நீங்கள் கூடுதலான ப்ராம்ப்டை ஒரு ப்ராம்ப்டை சின்ன விலையில் கொடுத்தீங்கன்னா சரி. இப்போ $3 கொடுக்க நீங்கள் $1.99 கொடுக்கலாம். நான் நினைக்கிறேன் மினிமம் 3.99 தான் கொடுக்கலாம்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஒரு போல இருக்குது. நான் அது குறைய நான் ஒன்றும் இங்கே பார்க்கல. 2.99 இருக்குது. வைரல் ஸ்கிரிப்ட், டிக்டாக் ரீல்ஸ், இதெல்லாம் நீங்கள் அழகாக நீங்கள் இதில் க்ரியேட் பண்ணலாம். வைரல் டிக்டாக் ரீல்ஸ்னு சொல்லி உங்களுக்கு ஈஸியாக நிறைய ரீல்ஸ் வரும். அதே மாதிரி இதில் இன்னொன்று நல்ல இதாக போகிறது என்னென்னு சொன்னால், இந்த டெக்ஸ்ட் டு வீடியோ ப்ராம்ப்ட். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த டெக்ஸ்ட்டிலேருந்து வீடியோவை கன்வெர்ட் பண்ணுறதுக்குரிய ப்ராம்ப்ட் தெரியும். அதை நீங்கள் தாராளமாக இதில் ஜெனரேட் பண்ணிவிட்டு இங்கே செல் பண்ணலாம். நல்ல சேல் நடக்கும். ஒரே கேட்டகரியில் செய்யாமல், இதெல்லாம் ஃப்ரீ தானே. இப்போ இது உங்களுக்கு ஃப்ரீ தான், நீங்கள் தாராளமாக இது பண்ணலாம். இந்த ப்ராம்ப்ட் பேஸ் வெப்சைட்டுக்கு மட்டும் நீங்கள் சில பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது சின்ன பேமெண்ட்டாக தான் இருக்குது. அதை நீங்கள் தாராளமாக இது பண்ணி கொள்ளுங்க. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா. ஓகே, கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் நீங்கள் கட்டாயம் வந்து என்ன வாட்ஸ்அப்பில் கண்டெக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுவேன். ஓகே, தேங்க்யூ.